இந்த வீடியோல நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸோட பார்ட் 9 வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல லூப்ஸ்னா என்ன அண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். லூப்ஸ் அப்படின்னா இது நம்ம சிஸ்டம்க்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு பேர் தான் லூப். லூப் பைத்தான்ல ரெண்டு டைப்ஸ், ஃபார் லூப், வைல் லூப் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. ஃபார் லூப்னா ஃபினிட் நம்பர் ஆஃப் லூப்ஸ், அதாவது எத்தனை டைம் அது ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் முன்கூட்டியே, அதுதான் ஃபார் லூப். இப்போ இந்த ஃபார் லூப்புங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸை ஐட்ரேட்டா ரன் பண்றதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றோம். அதாவது என்ன மாதிரி சீக்வன்ஸ் அப்படின்னா, லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரின்னு நிறைய இருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம லிஸ்ட் மட்டும் பத்தி பார்க்கலாம். ஐட்ரேஷன் அப்படின்னா ரிப்பீட்டேட்டிங் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நார்மலா print 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி print 1, print 2 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் இல்லையா. இந்த மாதிரி 1, 2, 3ன்னு சொல்லி நம்ம இத்தனை தடவை நம்ம இத்தனை லைன் கோடிங் அடிச்சாதான் நமக்கு print 1ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். இதையே நம்ம லூப்ல கொடுக்கலாம். லூப்ல கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி, இந்த லூப்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் இங்க a ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ரேஞ்ச் 1ல இருந்து 11 வரைக்கும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் a அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல 1ல இருந்து 11 வரையும்னா 11 வரைக்கும் அப்படிங்கிறது 11க்குள்ள, அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் a அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்க பாருங்க, இதை ரன் பண்ணும்போது எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் தான் அது பிரிண்ட் ஆகும். இதையே நம்ம லூப்லயும் நம்மளால கொடுக்க முடியும். இப்போ நான் ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நான் ரேஞ்ச்குள்ள நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் ஃபார் லூப் ரன் பண்றேன். ஃபார் லூப்பும் இஃப் மத்ததெல்லாம் கொடுக்குற மாதிரி இங்க கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்துட்டா இங்க இண்டென்ட் ஆகி வரும். இண்டென்ட் ஆகி முடிகிற வரைக்கும் தான் அந்த ஃபார் லூப் ரன் ஆகும். இப்போ சேம் இங்க பாருங்க, 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு சீக்வன்ஸா அது ரன் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த ரேஞ்ச் இதை நம்ம எப்படி எல்லாம் கொடுக்கலாம், இதோட சின்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபார் லூப் வித் ரேஞ்ச் அப்படின்னா இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு இது 3 ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். இந்த 3க்கும் பேரு பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெராமீட்டர்ஸ்ல இப்போ ஸ்டார்ட் நீங்க கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் அன் ஆப்ஷனல். அதே மாதிரி ஸ்டெப்பும் ஆப்ஷனல். இது ரெண்டுமே நீங்க கொடுக்காட்டி பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டாப் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும், ரெக்வயர்டு. இந்த ரேஞ்ச்குள்ள நீங்க கொடுக்கணும். இப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த இடத்துல நீங்க 1 கொடுக்காட்டி கூட பிரச்சனை இல்லை, ஆனா 10 நீங்க கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ஒண்ணு. ஆனா இந்த 10ஐயும் அது எப்படி எடுத்துக்கணும்னா 10 வரைக்கும், அதாவது பிஃபோர் 10 தான் எடுத்துக்கும். 9 வரைக்கும் தான் எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 டிஃபால்ட் 0ன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு அப் டு 9 வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் ரேஞ்சோட சின்டாக்ஸ் அண்ட் இதுதான் அதோட ஃபங்க்ஷன். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட், ஸ்டாப், அடுத்து ஸ்டெப். ஸ்டெப்புங்கிறது என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல என்ன மாதிரி இன்க்ரிமெண்ட் வரணுமா இல்ல டிக்ரிமெண்ட் வரணுமா அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த இடத்துல நம்ம அது டிஃபால்ட்டாவே 1 தான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். அதாவது 0க்கு அடுத்து 1, அடுத்து 2 அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டா 1ல அது இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்டெப்புக்கு நம்ம ஏதாவது வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அது இப்போ அதுக்கு பதிலாக நம்ம 2 இல்லைன்னா 3 நம்ம வேற ஏதாவது வேல்யூ கொடுத்தோம்னா அதுபடி அது இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகும். ஃபைன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். இப்போ நான் வெறும் ஸ்டாப் பொசிஷன் மட்டும் கொடுத்து நான் இந்த இடத்துல ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். அதாவது லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல 10 அப்படிங்கும் போது எனக்கு 0ல இருந்து 9 வரைக்கும் எனக்கு இங்க பிரிண்ட் ஆகுது பாருங்க. இதுதான் n பொசிஷன் மட்டும் வச்சு கொடுக்கறது. நம்ம ஸ்டாப் பொசிஷன் மட்டும் கொடுத்துருக்கோம், ஸ்டாப் பேராமீட்டர் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இதுல. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டும் கொடுக்கலாம். அதாவது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ரெண்டு மட்டும் நான் ரெண்டையும் கொடுத்துருக்கேன். அதாவது 1ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும் பண்ணணும், இப்போ 10 வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நான் இங்க சொல்றேன். ஸோ 0ல இருந்து எனக்கு ஆரம்பிக்காம 1ல இருந்து இங்க ஆரம்பிச்சிருக்கு அப் டு 9. 1ல இருந்து 9, அதாவது
1ல இருந்து 9 வரைக்கும் எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இதான் வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பொசிஷன் மட்டும் ரேஞ்ச்ல வந்து நான் இந்த 2 பாராமீட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல கோட் யூஸ் பண்ணிருக்கேன், கோட் ரன் பண்ணிருக்கேன். அடுத்து வந்து நான் 3ஐயுமே கொடுக்குறேன். 3மே கொடுக்கிற போது இங்க பாருங்க, நான் வந்து இந்த இடத்துல டிஃபால்ட் அது ஆக்சுவலி 1 தான் இன்க்ரிமெண்ட் இல்லையா, நான் ஆனா இங்க வந்து 2 கொடுக்குறேன். அதாவது 2 எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு நான் சொல்றேன். அப்போது ஸ்டார்ட் 1ன்னு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து அடுத்து 1 2 விட்டுட்டு 3 1 2 விட்டுட்டு 3 அடுத்து 5 7ன்னு எனக்கு 2 எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்ட் எண்ட் இன்டர்வல் 3 பாராமீட்டரையுமே நான் வந்து கொடுத்து நான் இந்த இடத்துல ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 2க்கு பதிலா நான் 4 கொடுக்குறேன். பாருங்க, எனக்கு 4 வந்து இன்க்ரிமெண்ட் வந்து எனக்கு 4 இன்க்ரிமெண்ட்ஸ் ஆயிருக்கு. 1 2 3 4 விட்டுட்டு 5 6 7 8 விட்டுட்டு 9 நான் அப் டு 10 சொல்லிட்டதுனால நான் எனக்கு இந்த 9ஓடைய எனக்கு இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இங்க நம்ம எத்தனை வந்து நமக்கு இன்டர்வல் பொசிஷன் எவ்வளவு வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா அது வந்து 1 இன்டர்வல் பொசிஷன் 1 எடுத்துக்கும். நம்ம எதுவுமே கொடுக்காம விட்டா டிஃபால்ட் எடுத்துக்கும். அதே மாதிரிதான் ஸ்டார்ட்க்கு நம்ம எதுவுமே கொடுக்காம விட்டா டிஃபால்ட் 0 எடுத்துக்கும். ஃபைன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும்னா கிடையாது. நம்ம வந்து உள்ள என்ன சொல்றோமோ அதையும் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் ஹலோங்கிற வேர்டை நான் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். ஃபார் லூப்ல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஹலோவை பிரிண்ட் பண்றேன். பிளஸ் வந்து நான் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி அது என்ன நம்பர்னு தெரியணுங்கிறதுக்காக ஐயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த வேல்யூவையும் உள்ள வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிளஸ் வந்து ஹலோங்கிற இந்த ஸ்ட்ரிங்கையும் நான் உள்ள வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். எத்தனை டைம்ஸ் சொல்றேன்னா 4 டைம்ஸ். இங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். நான் என்ன ஸ்டார்ட் பொசிஷன் கொடுக்கல, 0 1 2 3 இங்க எனக்கு 4 டைம் பிரிண்ட் ஆகுது. ஆனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ எனக்கு இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பாருங்க, இங்க 0 ஹலோ 1 ஹலோ அப்படின்னு சொல்லி எனக்கு 4 டைம்ஸ் ஹலோ பிரிண்ட் ஆயிருக்கு. பிளஸ் அந்த வேல்யூ எப்படி எல்லாம் மாறுதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து வேல்யூவையும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் இங்க வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கொடுத்துருக்கேன், அதாவது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கொடுத்துருக்கேன். 1ல இருந்து ஆரம்பி எனக்கு ஆனா 4க்குள்ள முடிச்சுடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 2 3 எனக்கு இந்த கோட் வந்து எனக்கு 3 டைம்ஸ் ஹலோ எனக்கு பிரிண்ட் ஆகும். 3 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து இதே மாதிரி நான் எண்ட் பொசிஷனும் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் ஃப்ரம் 1 till 10 1 to 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து 10ங்கும் போது பிஃபோர் 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இன்டர்வல் வந்து நான் 2 கொடுத்துருக்கேன். இன்க்ரிமெண்ட் 1க்கு பதிலாக இன்க்ரிமெண்ட் 2 ஆகும் இந்த இடத்துல. ஸோ எனக்கு வந்து இது எப்படி ரன் ஆகுதுன்னா 5 டைம்ஸ் எனக்கு வந்து இங்க ரன் ஆகுது. அதாவது 1 2 விட்டுட்டு 3 அடுத்து 5 அடுத்து 7 அடுத்து 9. ஸோ இந்த மாதிரி எனக்கு 5 டைம்ஸ் ஹலோ பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல வேல்யூ நமக்கு தெரியாது, ஏன்னா நான் இங்க வேல்யூ எந்த இடத்துலயுமே நான் பிரிண்ட்ல கேட்கல. எனக்கு வந்து ஹலோங்கிற வேர்டை இத்தனை டைம் பிரிண்ட் பண்ணனு மட்டும் நான் சொல்றேன். ஸோ எனக்கு அந்த ரேஞ்ச்குள்ள எனக்கு அது பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ வந்து இது மட்டும் தான் பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஒன்னும் என்ன வேணா பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல வந்து நான் இதே தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரேஞ்ச் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரேஞ்ச்ல வந்து 10 டைம்ஸ் நான் சொல்லிட்டேன். இது வந்து அப்பனா 10ங்கும் போது எனக்கு என்ன ஆகும், n பொசிஷன் நான் 10 சொல்லியிருக்கேன். ஸோ 0 to 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இந்த 0 to 9ல எதெல்லாம் ஈவன் நம்பரோ அதெல்லாம் எனக்கு ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும், இல்லைன்னா எனக்கு ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்றேன். இப்போ ஈவன் நம்பர் அப்படின்னா என்ன, டிவிசிபிள் பை 2 ஆகிறதெல்லாம் ஈவன் நம்பர். ஸோ நான் மாடுலஸ் யூஸ் பண்ணி இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் வந்து பிரிண்ட் டிவிசிபிள் பை 2 இருந்ததுன்னா ஈவன் நம்பர் அந்த ஐயோட வேல்யூவை இங்க கொடுத்து இஸ் அ ஈவன் நம்பர்னு சொல்லும், இல்லைன்னா அந்த ஐயோட வேல்யூவை இங்க கொடுத்து இஸ் அ ஆட் நம்பர்னு எனக்கு பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. 0 2 4 6 8லாம் எனக்கு ஈவன் நம்பர்னு எனக்கு சொல்லிடுச்சு. ஈவன் நம்பர்னு எனக்கு சொல்லிடுச்சு. அதே மாதிரி எனக்கு 1 3 5 7 9லாம் எனக்கு ஆட் நம்பர்னு சொல்லிடுச்சு. ஸோ கரெக்டா எனக்கு இந்த லூப் ரன் ஆயிருக்கு பாருங்க. 0 to 10ல 0 to 9ல இருக்கிற ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ் எனக்கு கரெக்டா இங்க ரன் ஆயிடுச்சு பாருங்க. இப்படி நம்ம வந்து லூப் ரன் பண்ண முடியும். இப்ப இதே மாதிரி நான் வந்து இப்ப வந்து 3 இன்புட் வாங்குறேன். ஏபிசின்னு 3 இன்டீஜர் நம்பர் வாங்குறேன். அந்த நம்பர்ல
எனக்கு வந்து ஏ பெருசா பி பெருசா சி பெருசான்னு நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இஃப் ஏவோட வேல்யூ பியோடையும் சியோடையும் கிரேட்டரா இருந்தா ஏ இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் இல்லையா? அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இது ஃபால்ஸ் ஆயிட்டாதான் எனக்கு வந்து எல் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அப்ப இல்ல அப்படிங்கும் போதே ஏ சின்ன நம்பர்னு அர்த்தம். சோ மிச்சம் இருக்கிற ரெண்டை மட்டும் கம்பேர் பண்றேன், பி அண்ட் சி. இப்ப பி இஸ் கிரேட்டர் தென் சினா ஆப்வியஸ்லி அது ஏ அண்ட் சியோட பி தான் பெருசு. இதுவும் தப்பா இருந்துச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட் சி இஸ் கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி எனக்கு ரன் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஏன் லூப் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து இதை வந்து ரன் பண்ணும்போது நான் பாருங்க, இப்ப வந்து சி இஸ் கிரேட்டர் தென் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க ரன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு தடவை தான் எனக்கு இது ரன் ஆகும். ஆனா இங்க 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஒன்னா ஏ பெரிய நம்பரா இருக்கலாம், இல்ல பி இருக்கலாம், இல்ல சி இருக்கலாம். ஆனா நான் வந்து இங்க வந்து என்னால ஒரு தடவை தான் ரன் பண்ண முடியுது. இந்த இடத்துல நான் வந்து இதை 3 தடவை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அதை நான் ஃபார் லூப்ல நான் இதையே நான் ஃபார் லூப்குள்ள கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது இங்க பாருங்க, ஃபார் லூப்ல நான் ரேஞ்ச் 3ன்னு சொல்லிட்டேன். எனக்கு 3 டைம்ஸ் இது ரன் ஆகணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சொல்லும் போது சேம் அந்த ப்ரோக்ராம் அப்படியே இது உள்ள எழுதியிருக்கேன். இண்டென்ட்டோட இருக்கிற எல்லாமே இப்ப இந்த ஃபார் லூப்குள்ள தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் அந்த ப்ரோக்ராமை அப்படியே உள்ள இண்டென்ட்ல நான் அப்படியே உள்ள வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது இப்ப பாருங்க, சி வந்து மத்த ரெண்டோட பெருசுன்னு எனக்கு சொல்லிட்டு அகைன் என்கிட்ட வந்து இன்புட் கேக்குது. ஏன்னா இங்க ஒரு டைம் தான் இது பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது இப்ப 3 டைம் பிரிண்ட் ஆகுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. சோ செகண்ட் டைம் என்கிட்ட வேல்யூ கேக்குது. இப்ப ஏவோட வேல்யூ பெருசுன்னு இந்த இடத்துல இந்த 3 வச்சு கால்குலேட் பண்ணி எனக்கு ஏவோட வேல்யூ பெருசுன்னு சொல்லிடுச்சு, சியோட வேல்யூ பெருசுன்னு சொல்லிடுச்சு. இப்ப நான் பிக்கு நான் வேற வேல்யூ கொடுக்கலாம். பாருங்க, எனக்கு 3மே ரன் ஆயிடுச்சு. சோ நான் வந்து 3 டைம்ஸ் இதை ரன் பண்ணிருக்கேன். என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் ஒரே கோடிங்ல நான் 3 தடவை செக் பண்ணிட்டேன். சியோட வேல்யூ பெருசா இருக்கு இந்த இதுல ஏவோட வேல்யூ, இந்த இதுல பியோட வேல்யூ செக் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு எத்தனை தடவை வந்து அதுக்குள்ள நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாலும் நம்ம வந்து இந்த லூப் கொடுத்து நம்ம அந்த ப்ரோக்ராமை அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்மளால ரன் பண்ணி ரொம்ப ஈஸியா நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். நம்ம கோடிங்கை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம பெனாசர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.